வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்கும் கூகுள் நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகள். அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக. இத பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று லட்சிய இலக்கை நிர்ணயித்தார். அந்த வகையில் அந்த இலக்கை எய்தும் வகையில் தமிழ்நாட்டிலும் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், அரபு நாடுகள், பிரான்ஸ் ஆகிய வெளிநாடுகளிலும் முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தி அவற்றின் மூலம் 9,61,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவற்றின் பயனாக தமிழ்நாட்டில் 30 லட்சம் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வழிகாட்டுதலின்படி அமெரிக்கா சென்ற தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அவர்கள் அங்கு உலக புகழ்பெற்ற கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு பாக்ஸ்கான் நிறுவன அதிகாரிகளுடன் சென்று தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் பயனாக தற்போது கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க முன்வந்துள்ளனர். இதன் மூலம் சென்னைக்கு அருகில் கூகுள் பிக்சல் தயாரிக்கும் தொழிற்சாலை உருவாகும் பிரகாசமான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க கூகுள் நிறுவனத்தின் முக்கியமான அதிகாரிகள் நேரம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்திருந்தாலும் தேர்தல் விதிகள் அமலில் இருக்கிறது. இதன் மூலம் தேர்தல் முடிந்த கையோடு கூகுள் நிறுவனத்தின் முக்கியமான நிறுவன அதிகாரிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து சந்திப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதன்படி தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு கூகுள் நிறுவனத்தின் முக்கியமான அதிகாரிகள் விரைவில் சென்னை வர உள்ளனர். ஏற்கனவே முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு தொழில்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த நிலையில் உலகளவில் பிரபலமான முன்னணி நிறுவனமான கூகுள் நிறுவனத்தையே தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தட்டி தூக்கி இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பாஜக உள்ளிட்ட மற்ற மாநிலங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கூகுள் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க இருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறையில் உயர்கல்வி பெற்றுள்ள தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. பிக்சல் செல்போன் ஆலை அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சந்திக்க இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.